இன்றைய தினம் தமிழ் சான்றோர் அவையில் என்னை பேச வைத்த தமிழ்த்தாய்க்கும் அந்த வாய்ப்பினை வழங்கிய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தின் அமைச்சர் பெருமாறுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை உட்கார சொல்லி பேச வைத்த ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் பெருமனாருக்கு வாழ்த்துக்கள். தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர், துணைத் தலைவர், துணை அமைச்சர்கள் உள்ளிட்ட தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் பற்றாளர்கள், தமிழ் ஆர்வலர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் 6/8/46 பிறந்த நான் 29 வயதுகளை கடந்து இன்றைய தினம் 80வது வயதை ஆரம்பிக்கின்றேன். எதிர்பாராத விதமாக என்னுடைய இடதுகாலை இழந்த நான் எனக்கு ஒரு செம்பு கொடுப்பதற்காக நான் வெளியிலே வந்து பேசுகின்றேன். 6 மாதம் பேச நான் அடுத்த 6 மாதம் கழித்து இங்கே பேச வந்திருக்கின்றேன். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா பெரியோர்களுடைய நல்லாசிகளும் இறைவனுடைய அருட்கரையும் மிக மிக முக்கியம். நான் 2 விதத்திலும் ஆசிரியர்கள் பெற்றிருந்தாலும் ஏதோ ஒரு போராட்ட காலம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அதை மீண்டும் எழுதுவதற்காகத்தான் இந்த இதனை நான் மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நான் இந்த தலைப்பை பேசப்பட்டேன். ஏனென்றால் புறநானூற்று பல தடவை பேசியிருக்கேன். 15 தலைப்புகளை 15 தலைப்புகளை பேசிக்கிறேன். கோவிந்தம்மாள் மன்றம், தமிழ்ச்சங்கம், செண்பகத்தமிழர்கள் நேரலையில் பேசியிருக்கின்றேன். தமிழ் இலக்கிய ஆய்வு பண்ணையில் பேசியிருக்கின்றேன். அந்த புறநானூறு எனக்கு ஒரு மிகவும் பிடித்த ஒரு சங்ககால இலக்கியம். அன்பர்களே, இன்றைய தினம் நம்முடைய தமிழ் மொழியானது செம்மொழி என்ற தகுதியை பெற்றிருக்கின்றது. ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின் செம்மொழி என்ற தகுதியை பெற்றிருக்கின்றோம். ஒரு மொழி செம்மொழி ஆவதற்கு 11 தகுதிகள் இருக்க வேண்டும். அதில் குறிப்பிடப்பட்ட தகுதிகள்: ஒரு மொழி தொன்மையான இலக்கிய இலக்கண வளங்களை பெற்றிருக்க வேண்டும். தொன்மையான அது முக்கியம். அந்த தொன்மை என்பதற்கு இந்திய அரசாங்கம், அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னாடி உள்ள இலக்கியங்களை செம்மொழி இலக்கியங்கள் என்று தகுதிக்கு கொடுத்தது. தமிழ் மொழியில் 1500 ஆண்டுகள், அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை எல்லாம் தமிழ் மொழியின் செவ்விலக்கியங்கள் என்று தமிழ் மொழி செம்மொழி தகுதியான பிறகு நமக்கு அங்கீகாரம் அளித்தது. ஆனால் தமிழ் மொழி 2600 ஆண்டுகளுக்கு முன்பே மிக பழமையான இலக்கண இலக்கிய நூல்களை பெற்றிருக்கின்றது. அப்படி மைய அரசினால் செம்மொழி இலக்கியங்கள் என்று அறிவிக்கப்பட்டது 41 இலக்கியங்கள். இலக்கண நூல்கள் 2. கிமு 6ஆம் நூற்றாண்டில் உருவானது என்று சொல்லப்படுகின்ற தொல்காப்பியம், கிபி 6ஆம் நூற்றாண்டில் என்ற இறையனார் கலவியர். இது 2 இலக்கண நூல்கள். 2 ஐம்பெருங்காப்பியங்கள், 2 இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுகின்ற சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்தது சங்ககால இலக்கியம் என்று சொல்கின்ற 14 மேற்கணக்கு நூல்கள். 14 மேற்கொள்ள 18 நூல், 8 தொகை, 10 பாட்டு, 18 நூல். அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்கள், 18. அது அறநூல்கள், 11 அறநூல்கள். அதுக்கப்புறம் 6 அறநூல்கள் அகத்திணைப்பட்டது, 1 புறத்திணைப்பட்டது. அடுத்தது கிபி 6ஆம் நூற்றாண்டில் தோன்றிய
முத்தொள்ளாயிரம். ஆக 41 இலக்கியங்கள் மைய அரசினால் செம்மொழி இலக்கியங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் 2000க்கும் முற்பட்ட இலக்கியங்கள் இருந்தன. இதில் இன்றைய தினம் 11 மேற்கணக்கு நூல்களில் ஒன்றான புறநானூரை பற்றி நான் பேச எடுத்திருக்கின்றேன். புறநானூறு என்பது 11 மேற்கொள்ள 8 தொகை 10 பாட்டில் 8 தொகை என்பது நற்றிணை, குறுந்திணை, 500 அகது கலித்தொகை, அகநானூறு. இது 5 நூல்களும் அகத்திணை பயப்பட்டது. நற்றிணை, குறுந்திணை, 500 கலித்தொகை, அகநானூறு. இது 5ம் அகத்திணைப்பட்டது. 2 நூல்கள் புறநூல்கள், அதாவது புறநானூறு, பதிற்றுப்பற்று. இது 2ம் புறத்திணைப்பட்டது. ஒரே ஒரு நூல் பரிபாடல் புறமும் சார்ந்தது, அகமும் சார்ந்தது. ஆக இந்த 8 நூல்கள் 8 தொகை. 11 ஏற்கனவே நூல்ல அடுத்த 10 பாட்டு, 10 நூல்கள் 10 பாட்டு. அதில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணன் ஆற்றுப்படை, தீர்வானாற்றுப்படை, பெருமான ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடா. அடுத்தது மதுரைக்கு பாட்டு, முல்லைப்பாட்டு. அடுத்தது பட்டினப்பாலை. இந்த 10 நூல்கள், அதாவது 10 பாட்டு முறையோடு 5 ஆற்றுப்படை நூல்கள், குறிஞ்சிப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுந்தல்வாடை. இந்த 5ம் சேர்ந்து மொத்த 10 நூல்கள். இதில் புறநானூறு என்பது 8 தொகை நூலிலே பழமையான நூல். ஆனால் குறுந்தொகை மட்டும்தான் முதலில் தொகுக்கப்பட்டன. இந்த புறநானூரை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நூல்களுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி திணை, துறை. ஒரு புறத்துக்கு 12 திணைகள், துறையில 64 துறைகள். இது புறத்திணை. அதாவது இப்படிப்பட்ட பிரிக்க முடியாது. ஒரு பாட்டை எழுதி அதுக்கு திணை, துறை எழுதி யாரால் பாடப்பட்டது, யாருக்காக பாடப்பட்டது, பாடியவர் பெயர், பாடப்பட்டவர் பெயர், அடுத்தது பாடல், கீழே அந்த பாடலுக்குள்ள பொருளுரை, தெளிவுரை, கருத்துரை. இப்படி அமைந்திருக்கிறது. இதான் நூலினுடைய புறநானூறுடைய அமைப்பு. புறநானூறு நூற்றை முதலில் தொகுத்தவர் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் 1894 முதலில் பதிப்பித்தார். அவர் பதிப்பித்த முதல் நூல் சீரர் சிந்தாமணி. இருப்பினும் மணிமேகலை துவக்கும் போது புறநானூற்றை பற்றி ஒரு குறிப்பு இருந்ததை எடுத்து இப்படி ஒரு நூல் இருக்கிறது என்பது தர்மபுரம் ஆதீனம், திருவாரூரை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், இந்த ஆதீனங்கள் எல்லாம் தேடி இந்த 8 தொகை நூல்களை தேடி இருக்கின்றார். முதலில் 8 தொகை நூலில் முதலில் பதிப்பித்தவர் ஒரு நூல் 5, அதாவது கலித்தொகையை பெற்று 1884 சீவை, யாழ்ப்பாணம் சீவை தாமோதரம் பிள்ளையவர். அடுத்தது உவேசா அவர்கள் 1889 10 பாட்டை பதிப்பித்தார். மூன்றாவதாக 1894 புறநானூற்றை பதிப்பித்தார். இந்த புறநானூற்றை வெளிக்குணரை செய்தவர் நம்முடைய தமிழ் தாத்தா உவேசா அவர்கள். அதற்கு பிறகுதான் அந்த இது புறநானூறு என்பது ஜி போப்பிடம், அப்போது சமயப்பணி தமிழ்நாட்டுக்கு ஆட்சி வந்த ஜி போப்பிடம் ஒரு பதவி கொடுத்தவர். அவர் இங்கு பணியாற்றியபடி இத்தாலி சென்றவர் பேராசிரியராக பணிபெற்றார். தன்னுடைய உதவியில் புறநானூற்றை பற்றிய சொற்பொழிவுகளையும் கட்டுரைகள் எழுதினார். ஆக வெளி உலகத்துக்கு செய்தவர். அதுக்கப்புறம் ஏ கே ராமானுஜன் புறநானூரை பற்றி, அதாவது 8 10 பாட்டி சங்ககால இலக்கியத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்.
லேண்ட்ஸ்கேப் என்ற ஒரு நூல், இந்த 2 நூல்கள் A.K. ராமானுஜம் அவர்கள் தான் ஆங்கிலத்தில் முழுமையற்ற பிறகு நம்முடைய நூல்கள் வெளி உலகத்தை தெரிய ஆரம்பித்தன. அப்படி வெளி உலகத்திலிருந்து இந்த சங்ககால இலக்கியம் 8 10 பாட்டியும் போட்டி புகழ்ந்தவர்கள் பிரெஞ்சு அறிஞர் ஃப்ரைடே மெய்லி அவர் போட்டி இருக்கின்றார். அடுத்து செக்கோஸ்லோவாக்கியா நாட்டில் கபில சோழன் அவர் போட்டி இருக்கின்றார். A.K. ராமானுஜம் இந்த 10 பாட்டும் 8 தொகை போன்ற காதலையும் வீரத்தையும் விளம்பரிக்கின்ற உலக இலக்கியங்களில் எந்த இலக்கியமும் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், உலக இலக்கியங்களில் ஆழங்கள் பெற்ற ஆசிரியர் என்பவர் இந்த 10 பாட்டும் 8 தொகை போன்ற காதலையும் வீரரையும் விளக்குகின்ற நூல் உலக இலக்கியங்களிலே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய இந்த இது நம்முடைய 8 தொகை நூல் 10 பாட்டு சங்ககால இலக்கியம் இருந்தாலும் இதுக்கு நம்மளுடைய 8 தொகை ஒன்றான புறநானூறுக்கும் கிடைக்கிறது. புறநானூறுத்தினுடைய பொருள் கல்வித்துறையில் 192வது பாடல் யாருடைய யாவல் கேள்வி. அந்த யாருடைய யாவல் கேள்வி என்ற பாடலானது உலகம் கூட தமிழனுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வெளிப்படை செய்யும். அந்த கணியன் பூங்குன்றர் ஐக்கிய நாட்டு சபையில் முதலாக நம்முடைய பாரத பிரதமர் முன்னாள் பாரத இந்திரா காந்தி அம்மையார் யாருடைய மேற்கோள் கட்டிருக்கின்றார். அடுத்ததாக கவிஞர் வாஜ்பாய் அவர்கள் மேற்கோள் கட்டிருக்கின்றார். அடுத்தது மலேயா சிங்கப்பூரில் வானமதிந்த முகப்பில் யாவரும் என்று இப்படி உலகம் பூராவும் புறநானூற்று இது எந்த இலக்கியத்தில் புறநானூற்று இருக்கும்போது உலகம் என்றும் தமிழனுடைய வாழ்க்கை தமிழனுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் புறநானூறு என்பதை அறியாவிட்டாலும் இந்த ஒரு பாடல் கணியன் பூங்குன்ற யாவும் ஊரே யாவருக்கு பின்னர் 12 வரி இருக்கிறது. இருந்தாலும் இந்த 4 சொற்கள் கொண்ட ஒரு வரி, எல்லோரும் எல்லா நாடும் எனது நாடு, எல்லோரும் என்னுடைய சகோதரன். இது எப்ப சொன்னது? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர் சொல்லியிருக்கின்றார். அப்படி தமிழ் புலவர் சொன்னதை தாங்கி இருப்பது புறநானூறு. தமிழ் பண்பாட்டை வெளியுலகத்தை காமித்தது கணியன் பூங்குன்றனுடைய அந்த பாடு. இப்ப புறநானூறு என்று சொல்கின்ற போது அதனுடைய நூல் அமைப்பு சொல்லுங்கள் 400 பாடல்கள் நூல் அமைப்பை சொல்கின்ற 400 பாடல்களில் 2 பாக்கள் கிடையாது. 267 268 2 பாக்களும் கிடையாது, இன்று வரை கிடைக்கவில்லை. மீதி இருக்கின்ற போது 14 பாடல்கள் சிதைந்து போயிருக்கின்றன. சிதைத்தன முடிவும் இல்லம் பின்னறிகின்றன. 16 பாடல்களுக்கு யார் ஆசிரியர், பாடியவர் யார் என்பது கிடையாது. இந்த புறநானூறுல 157 புலவர்கள் பாடியிருக்கின்றார். 157 புலவர்களில் 19 புலவர்கள் தென்பான் புலவர்கள். அவர் 157 பாடியவர்களுடைய பாட்டுடை தலைவர்கள் 178 பேர். 178 பேர் பாட்டுடை தலைவர்கள் நாளை பற்றி பாடினாங்க. அதில் 27 பாடல்கள் 18 சேரரசர்களை பற்றியது. 74 பாடல்கள் 13 சோழ அரசர்களை பற்றியது. 37 பாடல்கள் 12 பாண்டிய அரசர்களை பற்றிய பாடல். ஆக 138 பாடல்கள் 43 முடிவுகளை பற்றியது. பாடல் அமைப்பு எப்ப இருக்கிறது என்றால், முதல் பாடல் பாரதம் பாடிய தெரிந்தவனார். ஏன் இருக்க பாரதம் பாடிய தெரிந்தவனார் என்பதுதான் மகாபாரதத்தை தமிழ் பாடியவர் பாரதம் பாடிய தெரிந்தவனார். அவர் 8 தொகைகளுக்கு 5 பாடல்கள் 8 தொகைகளுக்கு கடவுள் வாழ்த்து பார்க்கிறது. 2வது பாடல் மிக முக்கியமானது. முடிஞ்சூர் முடிநாக நாயர் என்பவர்
பெருங்கோட்டுதியன் சேரநாதனை பற்றி பேசுகிறார். பெருங்கோட்டுதியன் சேரநாதனை பற்றி படிக்கிறார். இந்த முறிஞ்சியூர் முடிநாகநாயர் என்பவர் 5 குமரி கண்டத்தில் இந்த முதற் சங்கத்தினுடைய புலவர். இதை சொல்லுவது இறையனார் களவியல் உரை நக்கீரனார் சொல்லியிருக்கார். 8ஆம் நூற்றாண்டில் இறைவனார் களவியலுக்கு உரை எழுதிய நக்கீரனார் சொல்லியிருக்கின்றார். முறிஞ்சியூருடைய முதற் சங்கத்தில் இதுதான் பொன்னாம்பூற்றிய பழமையை, அதனுடைய பழமையை அறிவுறுத்தக்கூடிய ஒரு சான்று. இன்னொரு சான்று கூட இருக்கின்றது. அந்த பெருங்கோட்டுதியன் சேரநாதன் மகாபாரத போரில் ஈடுபட்ட 2 அணியினருக்கும், பாண்டவர் அணி கௌரவனிற்கு உணவு கொடுத்துவதில் இருக்கின்றார். மகாபாரதம் போர் எப்படி வடமொழியில் போடி ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று தகவல் மகாபாரதம் வர்ணிக்கிறார்கள். ஆக முறிஞ்சியூர் முடிநாகநாயர் எழுதிய பாடல் பொன்னானூற்றுடைய பழமைக்கு ஒரு சான்று. அடுத்தது 9ஆம் ஆதில் நெட்டினையார் என்பவர் பல் யாகசாலை முதுகுடிமை பெருவழுதியை பாடுகின்றார். அவனுடைய போர்த்தன்மையை சொல்லுகின்ற போது, அதாவது நம்முடைய தமிழக மன்னருடைய போர்வை, அவன் வன்மை உடையவர்கள் தான் நான் போரிடுவேன், வன்மை இல்லாதவரை விலகி விடுங்கள், அப்படி விளக்கப்பட்டவர் ஆவினத்துக்குள்ள பெண்டு பிணியுடைய. அடுத்தது தன்னுடைய தகப்பனாருக்கு இறுதி கடங்கு செய்ய இயலாத பிள்ளைகளை பெறாதவர்கள். இந்த 4 பேர்களும் என்னுடைய அன்பு விடுவதற்கும் நீங்க விலகி விடுங்கள். அதை நெற்றிமையால் இதை சொல்லி முதுகுடிமை பெருவழுதியை நீ பகுதியை ஆற்றிலும் நீரூழி வாழ்க, மங்களிலும் நீரூழி வாழ்க. பகுதிலை ஆறு என்பது அந்த குமரிக்கண்டத்தில் உள்ள வடக்கெல்லையாக உள்ள ஒரு ஆறு, பகுதிலை ஆறு. பகுதிலை ஆற்றை சொல்கின்ற தமிழ் இலக்கியங்கள் சிலப்பதிகாரம், பகுதிலை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து. பகுதிலை ஆறு என்பதை சொல்கின்ற இலக்கியம் சிலப்பதிகாரம். புறநானூற்றில் இந்த 9வது பாடல் நெட்டிமையார் பாடிய பாடல், பல்யாகசாலை முதுகுடிமை பெருவழுதியை பாடிய பாடல். இந்த பழமைக்கு புறநானூறு பழமைக்கு உள்ள சான்றுகள். ஏனென்றால் புறநானூறு 8வது தான் புறநானூறு என்றாலும் பழமையான நூல் புறநானூறு. அதற்கு 2 சான்றுகள். முறிஞ்சியூர் முடிநாயகர் பாடிய 2வது பாடல், கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது 2வது பாடல் அந்த பாடல். அடுத்தது 9வது பாடல் நெட்டிமையார் இயற்றிய, நெட்டிமையார் முதுகுடிமை பெருவழுதியை பாடிய, அவனை வாழ்த்துகின்ற பகுதி ஆற்று மண்ணிலும் நீரூடு வாழ்க. அந்த ஆற்றினுடைய மண்ணை என்ன முடியாது, அதுபோல நீ நீரூடு வாழ்கின்ற. இது பழமைக்கு வாழ்ந்தது. புறநானூற்று புலவர்கள் எல்லாம் அரசனை நாடி தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தி கொடுக்கின்ற பரிசுகளை பெறுவார்கள் இந்த புறநானூற்று. ஆனால் புறநானூற்று புலவர்கள் தான் மாண்புகள் மிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள், மானமிக்கவர்களாக இருந்திருக்கின்றார்கள், நட்பினை தேடி காத்தவர்களாக இருக்கின்றார்கள், ஒற்றுமை அரசனுடைய ஒற்றுமையை விரும்பியவர்களாக இருக்கின்றார்கள், அரசர்களுக்கு அறிவுரை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு திறமைகளை பெற்றவர்களாக புறநானூற்று புலவர்கள் இருக்கின்றார்கள். தான் தர்ம நிலையில் இருந்தாலும் தன்னை மதியாது அரசர்கள் கொடுத்த விருதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. 2வது காலம் தாழ்த்தி கொடுத்ததிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு புலவர் சொல்கின்றார், பெருஞ்சித்தனார். குமணனை பாடியவர்கள் கடைசியாக பெருஞ்சித்தனார் என்ற புலவர் சொல்கின்றார், குமணனிடம் யாசம் கேட்டு தன்னுடைய வீட்டினுடைய வறுமையை சொல்கின்றார். வறுமையை எடுத்து சொல்லி, நீ முகம் சுழற்சி யானை கொடுத்தால், கொள்கலீர் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெரிய யானையே எனக்கு பரிசாக கொடுத்தாலும் முகம் சுழித்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முகம் மலர்ச்சியோடு குன்றுமணி அளவு நீ பொருள் கொடுத்தாலும் அதை விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டேன். ஆக
இதில் புலவர்களுடைய பதிவு எதுவென்றால் முகமலர்ச்சியோடும் கொடுப்பது. அடுத்தது அதே பெருஞ்சித்தனார் அதியமானுடைய உள்ளது. காணாது என்ற பொருளுக்கு நான் ஒரு வாரிய பரிசீலனை நல்லது. அந்த பெருஞ்சித்தனார் பார்த்துங்க, பெருஞ்சித்தனார் 5 பாடல்கள் பாடியிருக்கிறார் குமரனை பற்றி. இதுல சொல்றது அதியமானை பற்றி சொல்வது, காணாது என்ற பொருளுக்கு யார் ஒரு வாரிய பரிசீலனை இல்லை. என்ன செஞ்சிருக்கான்? அதியமானிடம் பரிசு பெற சென்றிருக்கின்றார். பரிசு பெறுகின்ற சொல்வது உறவனுடைய பாட்டை கேட்காமல் முகத்தை பார்க்காமல் பரிசை கொடுத்து அனுப்பிவிடுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போது அந்த பரிசை வாங்காமல் காணாது இந்த பொருளுக்கு யான் ஒரு வாரிய பரிசு அல்ல, மிக தெளிவாக சொல்லிவிட்டார். ஆக தன்னை வரவேற்று உபசரித்து பரிசுகள் கொடுக்கின்றவர்களை புலவர்கள் புறநானூற்று புலவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல அதியமான் மிகுந்த பாடுவதை ஔவையார் இந்த மானத்துக்காக சொல்ல வேண்டும். ஔவையார் இருக்கும் போது பரிசு பெறுகின்ற போது ஒரு முறை காலம் தாய்த்து விட்டார். வாயிலோடு சொல்லிவிட்டு ஔவையார் ஒரு பாணர் குலத்தை சேர்ந்தவர். பாணர்னா இசைக்கருவிகள். என்னுடைய வாயிலோடு என்னுடைய இசைக்கருவிகளை என்னுடைய பையன் போட்டுவிட்டு மரம் தச்சருடைய குழந்தைகள் கருத்து போனால் அவளுக்கு ஏதாவது பெருசு போல எத்திசை ஔவையார் மிக நெருங்கிய அவை புலவராக இருந்தவர். அப்படிப்பட்ட அதியமானையே காலம் தாழ்த்தி விட்டான் என்று சொன்னதற்காக தாழ்த்தி விட்டார்கள். பரிசுகளை வாங்காமல் நான் எங்கு சென்றாலும் சோறு எனக்கு. அவர் புலவை. எதற்கு உதாரணம் என்ன காமிக்கிறார்? தச்சரை காமிக்கின்றார். தச்சன் தச்சனுடைய பையன் காட்டிற்கு சென்றால் அவனுக்கு கிடைத்துவிடும். ஆக புலவர்கள் அந்த கால புலவர்கள் மானமிக்கவர்களாக இருந்தார். இரண்டாவது நட்பை போற்றியவர்கள். நட்பு போது சொன்னால் புறநானூற்றை எடுத்துக்கொண்டோம்னால் பிசிராந்தையர் கோப்பரஞ்சோழன் தான் நட்புக்கு உதாரணம் சொல்கின்றோம். கபிலர் பாரியில் தான், கபிலனும் பாரியில், இந்த 2 பேர் தான் நட்பு. கபில பாரியில் ஒரு கடைசி வரை பாரியோடு இருந்து பருவமை நாயகன் பரிந்து அவன் மூவேந்தரால் வஞ்சகமாக கொல்லப்பட்டு அதற்கு ஒரு பாடல் தன்னுடைய பெண்ணையே மூவேந்தர்கள் கொடுக்கவில்லை. அது மகற்பார் காஞ்சிங்கிற துறை. மகற்பார் காஞ்சில மகன் மறுத்தல் என்கிற துறையில் உள்ள பாடல். அதில் உள்ள வஞ்சகமாக கொள்ளவர்கள் அந்த அவனுடைய 2 குழந்தைகள் பாரி மகளிர் அவர்களுக்கு தந்தையாக இருந்து மலையமான் திருமுடிக்காரியை போய் சந்தித்து இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னால் அவர்கள் ஏற்றாமல் இடம் விச்சிக்கோவையை போய் சந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஏற்றுக்கொள்ளாமல் கடைசியில் திருக்கோவிலூர் சென்று அந்த பெண்களை அந்தனர் கையிலர் ஒரு அந்தனர் பாண்டிய நாட்டினுடைய திருவாரூரில் பிறந்தவர். பாண்டிய நாட்டினுடைய திருவாரூரில் பிறந்தவர் கபிலர். அந்த கபிலர் அந்த பெண்களை மகளிரை ஒப்படைத்து விட்டு அந்த பாருக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனாக அவர் சொல்றார். பாரு என்னுடைய உற்ற தோழன், நான் இவருக்கு தந்தைன்னு மலையவன் போய் சொல்றார். இதை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மறுத்துடுறார். அதுக்கப்புறம் மிச்சிக்கோட்டை போறாரு, எண்போவலத்தை போறாரு, அவங்களும் ஏற்றுங்க. அப்புறம் திருக்கோவிலூர் சென்று அங்கே இருக்காரு. இப்பொழுதும் கூட திருக்கோவிலூர் பண்பாட்டு கழகம் என்ற அமைப்பானது திருப்பண்ணை ஆற்றில் உள்ள கபிலர் குன்று அதில் விழானது. இது 44வது விழா இருந்தது. நம்முடைய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் கலந்து கூட மிக சிறப்பாக எழுதினார். கபிலர் குன்று திருக்கோவிலூர் அந்த காலத்தில் அரங்கம் அந்தணர்கள் நிரம்பியவர். அது என்னவது வடக்கிருந்து உயர்ந்தார். நட்புக்காக தான் பாறையிடம் கொண்ட அருமையான நட்பின் காரணமாக வடக்கிருந்து உயர்ந்தார். முதல்ந்து. இரண்டாவது சொன்னது பிசிராந்தையார் கோப்பெருஞ்சேரன். கோப்பெருஞ்சேரன் ஒரு சிறந்த சோழரசர், உறையூரை தலைநகராக கொண்ட ஆண்ட மாபெரும் மன்னன். நல்ல இசைத்த அதாவது புலவர்களை போற்றுகின்றவன், பாடல் திறமை அதாவது பாட்டு ஏற்றுவது கவித்திறன் உள்ளவன், மிக பொருள் படைத்த கவித்திறன் உள்ளவன்.
அவருக்கு பிசிராந்தருக்குள்ள நட்பானது சோழ நாட்டுக்காக உரைமுறை சேர்ந்தவர் தலைவர். பிசிராந்தையர் என்பவர் பாண்டிய நாட்டில் பிசிர் என்ற ஊரை சேர்ந்தவர். ஆந்தை என்பது ஆந்தையோட கண்ணினால் உறுப்பின் காரணமாக பெயர் பெற்றவர். சில அதாவது புறநாட்டு புலவர்கள் தனிப்பெயர் உள்ளவங்க ஔவையார், கபிலர், பாரின்னு சொல்லலாம். உறுப்பின பூங்கன் உத்தியார், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவன், பூங்கனுடையவன், பூ என்பது நெடுகெழுத்து பலனர், நெடும் பள்ளியனத்தார். அதுபோல இவர் அது வந்த பெயர் பிசிராந்தையார். பிசிர் என்ற ஊர், ஆந்தை என்பது உறுப்பின் காரணமாக வந்த பெயர் பிசிராந்தார். அவர் சொல்லுகின்றார், கோப்பெருஞ்செழியன் தன்னுடைய மகன்களிடம் வேறுபாடு கொண்டு இருக்கின்றார். அப்போது புல்லாக்கு எழுத்தனார் என்ற புலவர், நீங்கள் உங்களுடைய மகனிடம் நீங்கள் போரிட்டால் உங்களுக்கு பின் இந்த சொத்தை அனுபவிப்பது யார்? அதனால் போரிட்ட பையன்களுடைய மகன்கள் எல்லா அப்பா பையன்களுக்கும் ஒற்றுமையை இருக்கிறதுக்கு நம்ம பார்த்தது கிடையாது. அதுபோல அது என்னன்னா போரை வைத்து வடக்கிருந்து உயிர் நிற்கிறார். வடக்கிருந்து என்பது ஒரு ஆற்றிடையில் புள்ளிய நிழலில் தனித்திருத்தல். ஆற்றிடை குறுகில் புள்ளிய நிழல்னா நிழலே இல்லாததுன்னு அர்த்தம். அதில் தனித்திருந்து இருத்தல், தனித்திருந்து உயிர் சொன்னவுடன் அப்போது சொல்கின்றார், எனக்கு அருகில் ஒரு இடம் விடுவோம். என்னுடைய நண்பன் பாண்டிய நாட்டில் இருக்கின்றார். நான் செல்வத்தாலே மாறாது இருக்கணும், அல்லற்காலே மாறாது இருக்க மாட்டார். நான் செல்வம் படைத்த காலத்தில் மாறாமல் இருந்தாலும் அல்ல, நான் இப்போது துன்பம் படும் காலத்தில் கண்டிப்பாக வருவார். அவருக்காக ஒரு இடம் விடுங்கள், ஒதுக்கிறார். இதை அறிந்தவுடன் அது பிசிராந்தர் உடனடியாக புறப்படுகிறார். தன்னுடைய நண்பன் அரசர், இவர் புலவர். பிசிராந்தர் நிறைய என்ற இதுக்கு அவர் சொல்ற காரணம் இருக்கும். அருமையான பாட்டு, கருத்துள்ள பாட்டு ஒன்று இது. சென்றவுடன் பொத்தியார் என்பவர் கோப்பெருஞ்செழியனுடைய அவைக்கள புலவர். அவர் சொல்றார், வருவான் என்று சொன்ன கோவலனது பெருமையும் அது தவறாது வந்தவன் உங்களுடைய நினைத்து வேட்கின்ற போது வேட்குந்தோறும் வியப்பென்றோம். அவன் கண்டிப்பாக வருவான் என்று சொன்ன கோவலனது பெருமையும் அது தவறாது வந்தவருடைய நினைக்கும் போது வியக்குந்தோறும் வியப்பாயிருக்கின்றது பொத்தியார். அவர் புத்தியார். அடுத்தது கண்ணாகனார் என்பது அவர் ஒரு புலவர். சான்றோர் பாடலாளர், சாளார் பாடலாளர். சான்றோர்கள் பக்கம்தான் சான்றோர்கள் போய் சேருவார்கள். ஒரு கருத்தமைப்பை பார்த்தே கண்ணகனார், அவரும் வடக்கு இருக்கிறார். இந்த பொத்தியார் என்பது வடக்கிற்கு வருகின்ற போது கோப்பெருஞ்செழியன் உன்னுடைய மனைவி கருவிற்றிருக்கின்றார், நீ குழந்தை பெற்ற பிறகு நீ வந்து என்னுடைய வடக்கிற்கு வரணும். அதை பார்த்தாத ஆந்தையார் வடக்கு இருக்கிறார், கண்ணாகனார் வடக்கு இருக்கின்றார். இன்னொரு புலவர் கருவூர் பெருஞ்சதுக்கத்து புதனார். கருவூர் பெருஞ்சதுக்கத்து, கருவூர்லயே அந்த காலத்துல 3 புலவர்கள் இருந்திருக்கின்றார். உறையூர்ல 5 புலவர்கள், மதுரையில 15 புலவர்கள். இது தமிழ்ச்சங்கோலத்தை மதுரையில உள்ள 15 புலவர்கள் எழுதியிருக்கின்றார். இந்த கருவூர் பெருஞ்சதுக்கனார் காலந்தாய்ச்சி வந்து அவரும் நடக்கின்றார். ஆக எந்த ஒரு இலக்கியத்திலும் உலக இலக்கியத்தில் காணாத ஒரு பெண்ணை நட்புக்காக ஒருவர் பிசிராந்தையார், 2வது பொத்தியார், 3வது கண்ணாகனார், 4வது கருவூர் பெருஞ்செழியன் பூதனாகனார். அடுத்ததாக சொல்ல போனால் கபிலர் பாரியுடைய மகளை திருக்கோவில் அன்பனர் வசம் ஒப்படைத்து குண்டு, அந்த பேருக்கு இப்ப கபிலர் குண்டுன்னே இருக்கு கோயில். அதை திருக்கோவில் பண்பாட்டு கழகம் நடத்திட்டு வருது. அந்த குண்டில் வடக்கென்று நினைத்தார். எந்த ஒரு இலக்கியத்திலும் நட்புக்கு. ஆக புறநானூற்றுவர்கள் நட்பு மிகுந்தவர்கள், நட்புக்காக உயிரை கொடுத்தவர்கள், அவருடைய தகுதியை சொல்கின்றனர். இன்னொருவர் செய்தன்று அறியலை நம்முடைய வள்ளுவர் சொல்லிருக்கார், என்னன்றி கொண்டார்க்கு உய்வென்றால் உய்வில்லை, செய்தன்றி கொன்ற மகற்கு.
அதில் ஆலத்தூர் கிழார் என்பவரும் ஒரு புலவர். ஆலத்தூர் கிழார், அரசியல் கிழார், ஆவூர் மூலங்கிழார் உள்ள புலநாட்டு புலவர்கள். அதில் ஆவூர் கிழார் சொல்கின்றார், அதாவது நெருங்கிய மலையாளங்களுக்கு நெருங்கிய இல்ல குளமுற்றத்து சொல்லிய கிள்ளிவளம், கிள்ளிவளன் அவையில புலவர் போயிருக்கிறார். ஆலத்தூர் கிழார் போயிருக்கின்றார், பல காலம் இருந்திருக்கின்றார். இருந்த பிறகு தான் வேற ஒரு அரசரை பார்ப்பதற்காக அரசரிடம் கிள்ளிவளம் அனுமதி வாங்கி நான் வேற போயிட்டு வரட்டும். அப்போது கிள்ளிவளவன் சொல்லுகின்றான், என்னை நினைத்து மீண்டும் நீங்கள் வருவீரோ? அரசன் குளமுற்றத்து துங்கிய கிள்ளிவளவன் மிகச்சிறந்த அவனை பற்றி 13 பாடல்கள் இருக்கின்றன. அடுத்து அது சொல்ல போது அந்த ஆழத்திற்கு சொல்றார், ஆவின் முனையை அறுத்தோர்க்கும், அதாவது மாநில மகளிர் முளைய கருச்சிதைத்தோர்க்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் கடுவாய் ஏன் வாழ்வாய் உண்டு. எனினும் நிலமுறை பிறந்தாலும் செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லை. என்ன கருத்து என்றால், பசுமாட்டினுடைய தாய்ப்ப பால் குடிக்கிற மடியை அறுத்தவர்களுக்கும், மகளிருடைய கருவை சிதைத்தவர்களுக்கும், குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும்னா ஆசானை ஆசிரியரை மதியாத மாணவர்களுக்கு கொடுமை செய்தவர்களுக்கும் கழுவு உண்டுனா அவர்களுக்கு இது உண்டு, மன்னிப்பு உண்டு. ஆனால் நிலமே தலைகீழாக மாறினாலும், நிலமுறை பெயர்வதினாலும் உய்தி கொண்டோருக்கு செய்தி கொண்டோருக்கு உய்தி இல்லை. செய்தி என்பது இங்கு நன்றி, இதற்கு உய்தி இல்லை. இது எதற்குன்னா செய்தி எழுதியில் வள்ளுவன் சொன்ன என் நன்றி கொண்டார்க்கும் உய்வில்லை செய்தன்றி கொண்ட மகன். அந்த செய்த நன்றி, இந்த செய்த நன்றி என்பது புலவர் பல காலம் இங்க கிள்ளிவளவனிடம் இருந்தது. அவர் விரும்பி போகும்போது என்னை நினைத்து மீண்டும் நீ வருவாயா என்று கேட்கின்ற போது தான் செய்த நன்றி மறக்க மாட்டேன் என்பதுக்கு இந்த பாட்டியை சொல்லிக்கின்றார். இது நட்பை பற்றி சொன்ன புலவன் பாடிய ஆழத்திற்கிறார் பாடிய ஒரு பாடல். புறநானூற்றில் 1 - 86 பாடல்கள் வரை முடிவுடைய மூவேந்தர்களை பற்றிய பாடல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது 1வது பாடல் கடவுள் வாழ்க்கை, 2வது பாடல் 86வது பாடல் முடிவுடைய மூவேந்தர். அடுத்ததாக 87 153 பாடல்கள் மற்றும் வள்ளல்கள் கிடையாது, வள்ளல்களை பற்றிய பாடல். அதியமான், பாரி, மலையமான் திருமுடிக்காரி, வல்வில் ஓரி, நல்லி இவர்களை பற்றிய பாடல்கள். இவர்களப்பட்ட கடையல் வள்ளல்களை பற்றி கிட்டத்தட்ட 68 பாடல்கள் கேள்வி. முதலில் முடிவுடைய பெருந்தர்கள் பாடலை இப்ப புறநானூற்றை தொகுத்தவன் ஒரு முறையான முறையில் சேர்த்தார். முதலில் முடிவுரை மூவேந்தரை வைத்திருக்கின்றார். 2வது கடையல் வள்ளல்களை பற்றி பாடியிருக்கின்றார்கள். அடுத்தது 3வதாக சிறுகுடி குறார்கள் ஒரு 12 பேர். அந்த 12 பேரை பற்றி பாடியிருக்கிறார்கள். தொகுத்தவர் செய்தவர். தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை, பதிப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை. தொகுத்தவரை பற்றி பார்க்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் முன்னால் முதலில் முடிவுரை வேந்தர்கள், அடுத்தது கடையல் வள்ளல்கள், குமணனை 158வது பாடல் பெருஞ்சித்தனார் என்பவர் கடையல் வள்ளல்களை அருமையாக பட்டியலிடுகின்றார். பட்டியலிட்டு இவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள், குமணா உன்னை செய்து நான் வந்திருக்கின்றேன். யாரு சொன்னது? பெருஞ்சித்தனார். பெருஞ்சித்தனார் குமணனை பற்றி 7 பாடல்கள் பண்ணியிருக்கின்றார். பெருந்தலை சாத்தனார் என்பது 2 பாடல்கள் குமணனை பற்றி பார்த்தோம். அந்த 2 பாடல்கள் ஒன்று, இளங்குமணன் குமணனை கார்த்திகை வடித்து தான் அரசாட்சி பிடிக்கின்ற நேரத்தில், அது நாம் இளவயதில் நாமெல்லாம் படிக்கும் போது நாண்டிட்டேன்னு ஒரு புத்தகம் நாம் படிச்சது விருப்பப்ப, அதாவது கதையா இருக்கும். அதுதான் இந்த அதிகமான இதெல்லாம் புறநானூறுடைய மூலத்திலிருந்து எடுத்திருப்பாங்க. அந்த பெருந்தலை சாத்தனார்
பெருஞ்சித்தனார், பெருந்தலை சாத்தன், இந்த 2 பேரும் குமணனை பற்றி 7-9 பாடல்கள் படி. அதுல பெருந்தலை சாத்தன் இருந்தது ஒரு பாடலில், இளம்பமான நான் குமணன் வந்திருக்கின்ற என்னுடைய வீட்டில் என்ற ஏழ்மை நிலையை சொல்லி எனக்கு பரிசு கொடுங்க. அப்பொழுது சொல்லுகின்றார், புரவலன் வாடி வந்த நிலையை நாடு இடந்தனினும் எனக்கு சிறப்பு கிடையாது என்று சொல்லி தன்னுடைய வாழை எடுத்துக் கொடுத்து, என் தம்பி என் தலையை கொண்டு வருவனுக்கு பரிசு தருவதாக சொல்லியிருக்கின்றார். அந்த பரிசை நீங்க பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த இதை வரலாற்று உண்மையை பதிவிட்டது பெருந்தலை சாத்தனார். குமணனை பற்றி பாடியவர்கள் பெருஞ்சித்தனார், பெருந்தலை. இதுதான் இந்த 2 பேரும் தான் குமணனை பற்றிய பாடல்களை பாடியதனால் நாம் அவர்களை பற்றி அறிந்தோம். கடையாதிப பள்ளிகளில் படியது முதலில் அதிகமானிகளில் சொல்லணும்னால் அதிகமானிகள், அதாவது இந்த புறநானூற்றில் அதிகமான பாடியவர்கள் ஔவையார் 33 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அடுத்ததாக கபிலர் 28 பாடல்கள் பாடியிருக்கின்றார். 33 பாடல்கள் பாடிய ஔவையார் சங்ககால இலக்கியத்தில், சங்ககால இலக்கியம் என்பது 26,350 வரிகளுடைய பாடாது 2381 பாடல்கள் கொண்டது. 1862 பாடல்கள் அகத்திணை பட்டது, 519 பாடல்கள் புறத்திணை பட்டது, 473 புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதில் 39 புலவர்கள் பெண்பார்கள். அந்த 39 புலவர்களில் புறநானூற்றை பாடியவர்கள் 19 பெண்புலவர்கள். இந்த சங்ககால இலக்கியத்தில் 2381 பாடல்கள் பாடியவர்கள் 3 அரச குலத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் ஆதிமந்தி, 2வது பொன்னானூற்றில் 2 பெண்கள் அரசகுலையில், ஓடையூர் தந்த பெரு மூலபாண்டியனுடைய மனைவி பெருங்கோப்பன்று. அடுத்தது பாரிமகளிருடைய பாரியுடைய பெண்கள் பாரிமகளிர் 2 பேர். இந்த பாரிமகளில் பாடிய பாடு கையேறு நிலை துறையில் அமைந்த பாடு எல்லோரும் கண்ணீர் விட முடியும். அத்தை திங்கள் அவ்விநிலவில் எந்தையும் உண்டு எங்குன்றும் உண்டு, இட்டை திங்கள் இவ்விநிலவில் எந்தையும் இல்லை எங்குன்றும் என்று சொல்லும். மிக அருமையான கையேறு நிலைப்பாடு. அவர் பாடிய ஒரே பாடல் தான். அதே மாதிரி ஓடையூர் தந்த பூதபாண்டியன் மனைவி பெருங்கோப்பன்று ஓடையூர் தந்த பூதபாண்டியன் எதிர்களில் சாழ்கின்ற பொழுது ஈமச்சடங்கு நடக்கும் போது தானும் அதில் விழுகின்றார். அதிலிருந்துதான் நம்ம உடன்கட்டை ஏறுதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளது என்பது தெரியும். அப்பொழுது புலவர்களும் தடுக்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்றார், இந்த ஈமத்தி உங்களுக்கு என்றால் தீயாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தாமரை நிறைந்த குளத்தில் உள்ள தண்ணீர் போன்றது. குளம் என்றால் தண்ணீர் குளிர்மையாக இருக்கும். அது தாமரையும் அள்ளியும் இருக்கின்ற குளம் மிகவும் மிகுந்த குளிர்மையாகும். அந்த ஈமத்தி உங்களுக்கு தீயாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது தாமரை நிறைந்த குளத்துக்கு சமம் என்று சொல்பவர் பெருங்கோப்பன்று. பொன்னானூற்றில் 2 பேர் அரச குடும்பத்தினர், 19 பெண்பால் புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதைத்தான் நம்முடைய வாசே குழந்தைசாமி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் சொல்கின்றார். கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு 400 ஆண்டு காலத்தில் பாடிய பெண்பால் புலவர்கள்ல 7% பெண்பால் புலவர்கள். அதற்கப்புறம் பின்னால் உள்ள 1800 பாடியவர்கள் 8%. 1600 ஆண்டுகளில் பாடியவர்கள் 8%. 400 ஆண்டுகளில் பாடியவர்கள் 7%. அதை சொல்லுகின்றார். எந்த ஒரு இலக்கியங்களிலே இப்படிப்பட்ட பெண்பால் புலவர்கள் பாடியதாக வரலாறு கிடையாது. பெண்பால் புலவர் பாடை என்பது 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கிரேக்க இலக்கிய நீதி இலக்கியங்கள் எல்லாம் உலக இலக்கியங்கள் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பாடியிருக்கின்றார்கள் பெண்பால். அதை சொல்கின்ற பொழுது அதை மேலும் சொல்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் பெண்பால் புலவர்கள் நிறைந்திருந்தார்கள். யாரிலிருந்து? வெண்ணி குயர்ச்சி முதல் புறமகள் இளவயனி முடிய
தாழ்ந்த குலத்தில் உள்ள வெண்ணி குயத்தி அவர் பரந்தலை வெண்ணி பரந்தலை போரை பற்றி விளக்குகின்றார். அதை சொல்கின்றேன். வெண்ணி குயத்திலிருந்து குயத்தினாக்கா குயவன் பெண்ணு, குறமகள் இளவயனி, குறமகள் இளவயனி அவளும் பாடியிருக்கார். அந்த இப்படி தாழ்ந்த குலத்திலிருந்து அடிமட்ட வேந்தனிலிருந்து, வேந்தனாக்கா தென்கோப்பன் பாரிமன், எந்த இலக்கியமும் கிடையாது. அதற்கு ஆதாரமாக இலக்கியம் இருக்கிறது, புறநானூறு இருக்கிறது. இன்னும் ஒன்றால் தொல்லியல் துறையில் கிடைத்த மட்பாண்ட சில்லுகளில் கிராமத்தில் கூட கிடைத்ததில் பெண்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கின்றார். அது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கிராமத்திலும் கூட கிடைத்த மண்பாண்ட சில்லுகளில் பெண்கள் தங்கள் பெயரை பதிவிட்டார். இது ஒரு தொல்லியல் பெயர் ஆதாரம். இரண்டாவது இலக்கிய ஆதாரம் புறநானூறு. இதை யார் சொன்னது? சேமு குழந்தைசாமி அவர், வாசை குழந்தைசாமி அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கேன் செம்மொழிகள். ஆக 2000 ஆண்டுகள் வேந்தர் முதல் வெண்ணி குயத்தியார் வரை வாழ்வு திறமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்ததாக வேறு நிறைய கிடையாது வல்லவர்கள் சொல்கின்ற போது சொன்ன ஒருத்தர் வன்பாரன் அது மறுமைக்கு, அதாவது மறுமைக்கு நன்மை தரும் என்று செய்கின்றவன் இவர் அல்ல. மறுமையில் நாம் இப்பொழுது நன்மை செய்தால் மறுமையில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று செய்பவன் அதாவது வெளியில் ஓரி அல்ல என்று பலனர் பாடியிருக்கு. அடுத்தது வீரத்தாய்மார்கள். 19 பெண்கள் 5 பேர் வீரத்தாய்மார்கள். யார் என்றால் காவர் பெண்டு, காக்கை பாடினி நெச்சல்லையார், போக்கூர் மாசாத்தியார், பெண்முடியார், ஔவையார். இந்த 6 பேரும் அந்த கால வீர தாய்மார்களை பற்றி பதிவு செய்திருக்கின்றார். அவர்கள் பதிவு செய்திருப்பதற்கு என்ன, போர்க்களத்தில் ஒருத்தன் சொல்கின்றார், படைமறிந்து மாறினான், புறமுது காட்டிவிட்டான். அப்படி அவன் புறமுது காட்டியிருந்தால் அவன் பால் குடித்த அந்த முறையை நான் அறுத்தறிவேன் என்று சொல்லுகின்றான். சொல்லி செருகலம் நடந்த இடத்திற்கு செல்லுகின்ற போது அவன் சிதைவுண்டே கிடைக்கின்ற போது அவன் பெருமகிழ்வான். சொன்னது வேற, புறமுதில் காட்டிவிட்டான் என்று சொன்னபோது, ஆனால் போர்க்களத்தில் கண்டது அவனுடைய உடல் சிதைந்து போயிருக்கிறது. அப்பொழுது நீண்ட தாய் கூட பெய்தது. இன்னொரு ஓக்கூர் மாசாத்தியார் ஒரு போர்க்களத்தில் அதற்கு முன் நடந்த போர்களில் தன்னுடைய தந்தையை இழக்கின்றான். யானையை எதிர்த்து நின்று போரின்றான். அடுத்த நாள் போருக்கு தன்னுடைய கணவனை அவன் ஆணிரைகளை எதிர்த்து நின்று போராடி இறக்கின்றான். இன்றும் செருப்பறை கேட்டு, செருப்பறை இந்த முரசு கொட்டதை கேட்டு நெருப்புட்டு மயங்கி, ஒரு மகன் இல்லாதவள், ஒரே ஒரு மகன் தான் அவளுக்கு. என்ன செய்கின்றாள் என்றால் தலையை மூடி சீவி வைத்து செருகலம் நோக்கி செல் என்று சொல்கின்றார். அங்கு புறவன் போட்டிருக்கின்ற வார்த்தை ஒரு மகன் நன்றார். முதலில் தந்தையை இழந்தால், அடுத்தது தன்னுடைய கணவனை இருந்தால், கொழுநனை இருந்தால், மூன்றாவதாக போர்ப்பறை கேட்டு இருப்புக்கு மயங்கி தலையில் என்ன செய்வது ஓக்கு மாசாத்திருக்கிறது. அதுபோல ஔவையார் ஒரு வீர தாய்மார்கள் பற்றி ஒரு பதிவு செய்திருக்கிறார். அது என்னவென்றால், போர்க்களத்தில் வென்றது படையெழுந்து மாறினோம் என்று இருக்கும்போது பார்த்தா வீர தாய்ப்பு சிதைந்து போயிருக்கின்றார். அதாவது வாழ வெட்டப்பட்டிருந்தது. அப்போ ஈன்ற பெருந்து வந்திருக்க பொன்முடியார் என்பது கடமைகளை சொல்கிறதோடு நிறுத்தியே கடமையை சொல்லும்போது ஒரு 5 கடமை சொல். ஈன்று பிறந்ததல் தாயின் கடமை, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடமை, வேல்வடித்து கொடுத்த கொள்ளரின் கடமை, நன்னடை நல்கல் அரசனின் கடமை. எல்லார் கடமையும் சொல்லும் பிறகு ஒளிர்வாய் திருமுகம் நோக்கி வீசி களிறு இருந்து பொறுதல் காலைக்கு கடமை. முதலில் தாய்க்கு சொன்னான் ஈன்று பிறந்ததல், அடுத்தது தந்தைக்கு கடன் சான்றோனுக்கு,
அரசனுக்கு கடன் சொல்லும். சரின்னா அந்த மகனுக்கு என்ன கடமை? போர்க்களத்தில் சென்று போராடி வெற்றி காண்பது அந்த காளைக்கு கடன். இதெல்லாம் வீர தாய்மார்கள் சொன்னது. அதுல 19 பெண்பால் புலவர்ல ஔவையார் 33 பாடல்கள் பாடுகிறார். அடுத்து மாராக்கத்தின் அப்பசலையார் என்பவர் வரலாற்று சான்றை தரக்கூடியவர், சோழ வரலாற்று சான்றை தரக்கூடியவர். அவர் 7 பாடல் பாடியிருக்கார். நக்கனையார் 3 பாடல்கள் பாடியிருக்கின்றார். பொன்முடியார் 3 பாடல்கள் பாடியிருக்கிறார். மொத்தமாக 65 பாடல்களை 33, அதாவது 19 பெண்பால் புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதில் ஔவையார் முதலாவதாக 33 பாடல்களை பாடியவர்களாக இருக்கிறார். புறநானூறு என்பது ஒரு வரலாற்று களஞ்சியம். 2000 ஆண்டுகளுக்கு ஆழ்ந்த முடிவுடை மூவேந்தர்கள், கடையேழு வள்ளல்கள், சிறுகுடிக்குறாங்க 18 பேர் சொல்றாங்க. அது நிறைய பிட்டன் குட்டன் கொங்கனான் கிழவன், சிறுகுடி கிழான் 12 நிறைய 12 பேர், அதெல்லாம் எல்லாமே இருக்கத்தரது. இப்படி ஒரு வரலாற்று களஞ்சியம் புறநானூறு. புறநானூரை படிக்கின்றவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகம் எப்படி இருந்த, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருந்தார்கள், வீரம் செறிந்த நிலம், வீரம் செறிந்த நிலம். புலவர்களுடைய இதெல்லாம், புலவர்களுடைய அறிவுரை எல்லாம் வேளாண்மையை பெருக்க வேண்டும் என்றால்தான். ஒட்டுமொத்த ஒரு 6 புலவர்கள் வேளாணை பெருக்கு, வேளாண்மையை பெருக்கினால் உன்னுடைய எதிரி கூட உன்னுடைய காலடியில் வந்து விழுவார். வேளாண்மை பெருக்கத்தை சொல்கிறார். ஆக புறநானூற்று புலவர்கள் ஒரு மாண்புமிக்க புலவர்களாக, மானமிக்கவர்கள, ஒற்றுமைக்கு ஒரே ஒரு இது சொல்ற 2 பேர். பொருந்தில் இளங்கீரனார் ஒருத்தர், ஔவையார் என்ன செய்யணும், ராஜசூயம் ஏற்ற பெருநருக்கு அவன் சோழ அரசன் ஒரு யாகம் செய்கிறான். அந்த யாகத்துக்கு சேர அரசன் மாறிவன் வந்திருக்கின்றார், பெருவழி வந்திருக்கிறார் பாண்டியன் வச்சு. இந்த 3 பேரையும் கேட்டது பண்ண ஔவையாருக்கு ஒரு ஆனந்தம். நீங்கள் 3 பேர் ஒற்றுமையாக இருங்கள். ஒரு 3 பேர் 3 பேர் தனி மனிதனை கொடுப்பதில்லை, முடிவடைய மூவேந்தர்கள். அந்த 3 பேர் ஒன்னா இருக்கிறது மகிழ்ச்சி தெரியுது. வருகின்ற பாப்பனருக்கு ஏதாவது செஞ்சு, வருகின்ற இடமலர்களுக்கு அறிஞர்கள் நிறைய பரிசுகளை தந்து வாழ்ந்து. கோவூர்கிழா கடைசியாக 400வது பாடலை பாடியிருக்கின்றார். கோவூர்கிழா சோழ நலங்கல்லியும் வெளிகல்லியும் பாடியவர். அவர் பாடியிருக்கின்றார், நலங்கல்லி கடிவகை நீர்ப்பது அன்றையும் தன்னுடைய பசிப்பகையையும் நீக்குவார். அப்படி முடிக்கின்றார். கடைசி 400வது பாடல் கோவூர்கிழா நெடுங்கல்லியை பாடிய பாடல். அந்த புறநானூற்றை நாம் படிக்கின்ற போது பல அரிய தகவல்கள், நம்ப முடியாத தகவல்லாம் ஈரையூர் கோட்டை, காணப்பேரையில், தூங்கையூர், இந்த 3 கோட்டைகளை பற்றி பாடியிருக்கு. காணப்பாறை என்பது ஆழம் இருந்தது, அது வேங்கை மார்பனுக்கு சொந்தமானது. அதை உக்கிரப்பெறுவது அறிந்துதான் மீண்டும் முடிக்க முடியாது என்று சொல்லியிருந்தோம். தூங்கையூர் கோட்டை. அடுத்தது ஈரையூர் கோட்டை. ஈரைக்கோட்டை நலங்கல்லி, அது வடநாடு சென்று சேரக்கொடியேற்று புலிக்கொடியை வந்தது. அடுத்தது வெற்றி கொண்ட நாட்டினுடைய தன்னுடைய புலி இலட்சியை பதித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம வரலாற்று சான்றுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வெற்றி பெற்ற அரசன் சோழ அரசன் தோல்வி கொண்ட சேர அரசனுடைய இது தன்னுடைய நாட்டில் புலி சின்னத்தை கொதித்து, இது வரலாற்று சான்று. அடுத்தது இன்னும் ஒன்று முடித்தவன் கோப்பன் ஜெயன். அவன் தன்னுடைய நாடு பார்வையிடுகின்ற பொழுது எறும்பு முட்டையை தூக்கி கொண்டு செல்வது போல மக்கள் தத்தேந்தி கொண்டு செல்கின்றார்கள். அவர்களை கேட்கின்ற போது பேர் பண்ண என்பவர் உணவு தருகின்றார், அதை வாங்க செல்கின்றோம் என்ன. உடனே அந்த கோப்பரஞ்சோழன் கேட்கிறேன், பண்ணன் வீடு பசிப்பினி மருத்துவன். எவ்வளவு அழகான பேர் பாருங்க, பசிப்பினி மருத்துவர். அது இன்னும் அந்த மருத்துவன் அப்படி பாருங்க, எவ்வளவு அருமையான தமிழ் பெயர், பசிப்பினி மருத்துவன். வீடு அனித்தோ செய்தோ, அனித்தோன்னா கிட்டகையா எத்தகையா அல்ல. நம்ம ஏன் நான் வாழ்ந்தாலும் பண்ணன் வாழட்டும். எவ்வளவு பெருந்தன்மை,
ஒரு அரசனுக்கு இருக்கின்ற ஒரு வல்லல் அவனை புகழ்ந்து யான் வாழுங்காலும் பண்ணன் வாழ்க. அவனுக்கு அந்த பண்ணனுக்கு சொல்கின்ற தமிழ் பெயர் பசிப்பினி மருத்துவன். இன்னொரு இடத்துல வளவன் ஏறா வான ஊர்தி. வளவன் என்றால் இயக்குபவன் இல்லாத வான ஊர்தி. ஏறக்குள்ளனுக்கு அந்த காலத்திலேயே 2300 ஆண்டுகளுக்கு வைத்த பெயர் வான ஊர்தி. இன்னைக்கு நம்ம கொச்சைப்படுத்தி பேசுறோம். தூய தமிழ்ல பேசுல 3 நிமிஷத்துல போன்ல கேட்டிருக்கவங்களுக்கு தூய தமிழ் பற்றாளர்னு கொடுக்குறாங்க. அவங்க உண்மையிலேயே பற்றாளரா என்னங்கிறது இல்லை. அது பாருங்க, அதுக்கு பொன்னானூர் ஏற்று வளவன் ஏவா வான ஊர்தி. வளவன் ஏவா வான ஊர்தி. வளவன் என்றால் ஓட்டுபவன், வான ஊர்தி. எவ்வளவு அருமையான பெயர். இருமுறையை பாருங்க. அடுத்தது பண்ணன். பண்ணனை கோப்பரஞ்சேரன், பசிப்பினி மருத்துவன். இப்படி மிகச்சிறந்த தகவல்கள் அடங்கிய புறநானூரை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா நாம் படிக்க வேண்டியது அது நம்முடைய இந்த நேரத்தில் நம்முடைய உயர்சாவை நினைவு கூற வேண்டும். அவர் 5 நாள் கல்லூரி வேலையை முடித்துவிட்டு திருவாரூரில் நரசிங்கம்பேட்டையில் வண்டி ஏறி ஞாயிறு சனி ஞாயிறு சென்னையில் பதிப்பகத்தில் கொடுத்துவிட்டு மறுபடியும் வந்து கல்லூரிக்கு வந்திருப்பார். அவர் பதிப்பு சரித்திரம் நான் படிச்சிருக்கேன், 3 தடவை படிச்சிருக்கேன். 1100 பக்கம் உள்ளது. அப்படின்னா செஞ்சுதான் இந்த இதை படிச்சார். முதல்ல 8 தொகையில 4 நூல் அவர் பதிப்பித்திருக்கார். ஒண்ணு 10 பாட்டு இருக்கார். அடுத்தது பொன்னானூர். அதுக்கப்புறம் அங்கே நூல்கள்னா பெண்ணத்தூர் நாராயணசாமி, ராஜகோபால் 10 பாட்டு இருந்தார். ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய பதிப்பு வெளிவந்த பிறகுதான் உலக அளவில் ஜி.இ. போப்பாலையும் இந்த சங்க இலக்கியங்களை ஆங்கில இந்த தமிழுக்கு கொண்டு ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த ராமானுஜன் அவர் சொல்லுகின்றார், உலக இலக்கியங்களில் வீரத்தின் காதலையும் சொல்லுகின்ற சங்க இலக்கியம் என்பது உலக இலக்கியங்களே கிடையாது. இதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட பெருமை படித்த சங்க இலக்கியங்களில் செம்மொழி இலக்கியங்களில் ஒன்றான புறநானூற்றுடைய ஒரு சில கருத்துக்கள் தான் நான் சொல்ல நிறைய இருக்கு. இருந்தாலும் அது என்னுடைய உரை சிறப்பு வந்துருச்சு. இல்ல அப்ப இந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, அது பற்றி இப்போது என்னுடைய இந்த 80வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றதற்காக நம்முடைய திருச்சியில் சில தமிழர்கள் தொடர்ந்து எனக்கு நான் உறுப்பினர் பொறுப்பில் உள்ள மிகவும் சிறந்த செயல்பாடு உள்ளவர்களுக்கு என்னுடைய 80வது பிறந்த நாள் ஞாபகமாக 5000 ரூபாய் பறந்தது. அதை நம்முடைய அமைச்சர் பெருமானார் அவர்கள் கையால் வழங்குவார்கள். அதற்கும் உண்டு. அவங்களுக்கு இப்ப இந்தியாவிலேயே பணபலம் கட்டிடப்பலம் கொண்டது தமிழ்ச்சங்கம், திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம். ஏனென்றால் நான் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் சென்றிருக்கேன், தலைநகரில் உள்ள வண்டலூரில் உள்ள தமிழ்ச்சங்கத்துக்கு சென்றிருக்கின்றேன், பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துக்கு சென்றிருந்தேன். ஆனால் பெங்களூர் தமிழ் 4 ஆண்டுகளுக்குமே 5 லட்சம் ரூபாய் டெல்லிக்கு கொடுத்தாங்க. திருவனந்தபுரத்துக்கு இந்த முழு தகுதி பெற்றது. இப்படிப்பட்ட 1956 உருவான இப்படிப்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கத்தை எங்கும் காணும். பொருளாதாரத்திலும் செய், நிரந்தர வருமானம், ரெகுலர் இன்கம், இப்படிப்பட்ட கட்டணங்கள் உள்ளது. தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்ததை காணவே முடியாது. ஏனென்றால் நான் மிகப்பெரிய தமிழ்ச்சங்கத்தை கண்டவர். டெல்லி தமிழ் 2 ராமகிருஷ்ணாபுரத்தில் இருக்க. இப்பொழுது நான் எனது கையால் தமிழ்ச்சங்க அமைச்சர் ஐயா அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துக்கு ஐயா நீங்க புரிஞ்சு நான் போறோம்.
நின்னுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் நின்னுக்கிறேன். அடுத்தது புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனது இணைய நண்பர் முனைவர் சு வேளாவதி அவர்கள் பெற்றுக் கொள்வார். இல்லைங்க, கவர் மட்டும் வாங்கி ஐயா இங்க செண்பக தமிழரங்கு நீங்க போடு. திருச்சி திருக்குறள் பேரவை என்னுடைய நண்பர் தேவராஜ ஐயா, தலைவர் தேவராஜ ஐயா அவர்கள். திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றம் பாவான தமிழ் இருக்கு. அப்படியே போடும், சும்மா போடும். இந்த புக்கு வாங்கிக்கோங்க. தலைவர் ஆசிரியர் வச்சுக்கீங்களா? திருப்பி தரப்பட மேல சிரா இலக்கிய கழகம் சீராமணியா நன்றி. நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க. ஐயா தமிழ்ச்செம்மல் ஐயா சுப்பிரமணியனார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அப்படியே போடுங்கம்மா.
நன்றிமா 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 நன்றி. யார் பயிர வைக்கிறீங்க? வெவ்வேறு இதுல துண்டு போடல வச்சுக்கீங்க. இங்க வந்து கையில நன்றிமா நன்றிமா. செல்ல விட்டு புக்கு பிடிக்கணுமா? ஆமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க ஒரு போட்டோ நன்றி. அப்புறமா பேசுறேன். நன்றி. நல்லா இருக்குமா? பேஸ்புக்ல முதல்ல ஐயா இது ஒரு புக்கு கைகிட்ட ஐயா வணக்கம். மருதநாயகம் என் பெயர் மருதநாயகம். என் வீட்டுக்கு வந்துங்க, என் வீட்டுக்கே வந்து வீட்டுக்கு வரேன். வெளியில் வருவாங்க. அதனை நம்முடைய அமைச்சர் அவர்களை வழங்குமாறு ஜெயராம் சார் கொஞ்சம் சால் போட்டு நான் பிடிச்சிருக்கேன். சீக்கிரம் போட்டு
அங்க பாருங்க வாழ்த்த வயதிலே வணங்கிலே அப்படியே நிக்கிறீங்களா? இதேதான் இவருக்கு பெரிய புகழ். சார் ஆடி மாசத்துல காவிரி சபிச்சவங்க நடக்கும் நினைச்சோம், நடத்திட்டீங்க. நான் உடையார்பாளையம் பூதிவேறு மீது என்னுடைய தாத்தா எல்லாம் உடையார்பாளையத்து ஜமீன் பேர் நான் ஐயா பேர் குழுப்படம் சரி வாங்க வாங்க தேவரன் அம்சம் வாங்க, இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க.